இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. இது ஒரு அருமையான வாக்குத்தத்தமான வார்த்தை. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அவர் யாருன்னா சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன். அவர் சமாதானத்தை விரும்புகிறவர், குடும்பங்களில் சமாதானத்தை விரும்புகிறவர், தனிப்பட்ட மனிதர்களில் சமாதானத்தை விரும்புகிறவர். அப்போ அவர் சீக்கிரமாக சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அப்படின்னா சமாதானத்தை கெடுக்கிறவன் சாத்தான் தான். அந்த சாத்தானை காலு கீழே நசுக்கி போடும்போது அந்த சமாதானம் நிரந்தரமாக மாற முடியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த வசனத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படணும் அப்படின்னா அது சமாதானத்தின் தேவன் தான் செய்ய முடியும். அவர் அதை கால்களின் கீழே நசுக்கி போடுவாராம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை நமக்கு ஆண்டவர் தரேன்றார். அதில் பின் பகுதியில் பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. அந்த கிருபை நம்மோடு இருக்கும்போது சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போட முடியும். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அப்போ சீக்கிரமானா நம்ம போராடிக்கிட்டு இருக்க பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள், சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம குடும்பங்களில் இருக்கும்போது அது என்ன அப்படின்னா அந்த சாத்தானால் வர்றதுனால சாத்தானை சீக்கிரமாக ஆண்டவர் கால்களின் கீழே நசுக்கி போட்டுருவேன் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம சீக்கிரமாக அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதமாகிக்கிட்டு இருக்கலாம், சில ஆசீர்வாதங்கள் தாமதமாகிக்கிட்டு இருக்கலாம், சில குழப்பங்கள் நிறைவேறாமல் தாமதமாகிக்கிட்டு இருக்கலாம், மாறாமல். அப்படின்னா அது சீக்கிரமாக ஆண்டவர் சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போடும்போது அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கிறது. அதனால தான் சீக்கிரமாய் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உபயோகிக்கிறாரு. நம்ம நம்முடைய வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளும் அவருடைய சமாதான பிரபாகி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் சீக்கிரமே அதையெல்லாம் காலின் கீழே நசுக்கி போடுவார். சாத்தான் நம் காலின் கீழே அப்படின்னு படிக்கிறோம்ல. இப்போ பிரச்சனையை கொண்டு வருகிற, சமாதானத்தை கெடுக்கிற சத்துருவனுடைய கிரியைகளை கொண்டு வருகிற சாத்தானின் கிரியைகளை முறியடிக்கிற சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக அந்த சாத்தானை நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற வார்த்தைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஆமாம், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இதை கர்த்தர் செய்ய போகிறாரு. யாருடைய வாழ்க்கையெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆண்டவர் சீக்கிரமே அந்த காரியத்தை உங்களுக்கு மாற்றி தந்து காலு கீழே நசுக்கி போட்டாங்கன்னா எழும்பவே முடியாது. தலை நசுக்கப்பட்ட சத்துரு அப்படிப்பட்ட கிரியை கர்த்தர் இந்த நாளில் சமாதானத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறதுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஆமேன். அப்பா, நமக்கு நன்றி. நீர் கொடுக்க போகிற சமாதானத்துக்காக நன்றி. ஆமேன்.